சர்வ ஜகத்திற்கும் ஈஸ்வரியாக விளங்கக்கூடியவள், தனக்கு மேல வேறொரு வஸ்து இல்லாதவள், சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபிணியாக விளங்கக்கூடியவள். அந்த பரதேவதையான வாராகியினுடையதான வைபவத்தை தான் கவிராஜ பண்டிதர் விசேஷமாக தன்னுடையதான வாராகி மாலையிலே சொல்லி இருக்கா. பகவதியான சண்டிகா பரமேஸ்வரியினுடைய திருக்கரங்கள்லையும் தண்டமானது உண்டு. துர்கா பரமேஸ்வரிக்கு 18 கை இருக்கு பார்த்தேடா. இதிலே விளங்கக்கூடியதான ஒவ்வொரு செய்யுளுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியது, அமங்கலத்தை வேரோடு அழிக்கக்கூடியதாக, பக்த ஜனங்களுக்கெல்லாம் மகா சௌபாகியத்தை உண்டு பண்ணக்கூடியதான அற்புதமான ஒரு செய்யுளாக விளங்குறது. ஜெகன்மாதாவானவள் பக்த ஜனங்கள் தவறான வழியிலே போகும் பொழுது தன் குழந்தைகளை கண்டிச்சு திருத்த வேண்டியது தாயாருடையதான ஒரு கடமை இல்லையா? அந்த காரணத்தினாலே தான் சேனாநாயகியாக விளங்கக்கூடிய தண்டநாதாவும் மகாவாராகியும் தன் கையில தண்டத்தை வச்சுருக்கா. இதுல கிழங்க என்ன பண்ணுவான்னு கேட்டா வேரோட தான் தோண்டி எடுப்பார். அதனாலதான் வாராகிக்கு நாம என்ன நைவேத்தியம் பண்றோம்? கிழங்கத்தான் நைவேத்தியம் பண்றோம். ஏன் கிழங்க நைவேத்தியம் பண்றோம்? அந்த பகவதியானவள் அப்படி நமக்குள்ளே விளங்கக்கூடியதான எல்லா விதமான அஞ்ஞானத்தையும் வேரோடு அழிக்கக்கூடியவளாக ஸ்வயம் தானே பிரகாசிக்கிறா. அஞ்ஞானத்தை வேரோடு அழிக்கக்கூடியவளாக ஞானஸ்வரூபிணியாக தண்டநாதா பரமேஸ்வரியானவள் பிரகாசிக்கிறா. श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्ड पञ्चबाणल सत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धकासुरसंहृद्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णाङ्गीं रत्नशोभाढ्यां शुकहस्तां शुचिस्मतां काञ्चीनिवासिनीं वन्दे कामाक्षीं कामितार्थतां श्रीमात्रे नमः. ராஜராஜேஸ்வரியான காமாட்சி பரதேவதையினுடைய அவ்வியாஜமான கருணா கட்டாட்சத்தோடே கூட்ட ராஜவாராகி அம்பிகையினுடையதான அனுகிரக விசேஷத்தோடே கூட்ட அம்பாளுடையதான வாராகி மாலையினுடைய வைபவத்தை விசேஷமாக சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். சர்வ ஜகத்திற்கும் ஈஸ்வரியாக விளங்கக்கூடியவள், தனக்கு மேல வேறொரு வஸ்து இல்லாதவள், சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபிணியாக விளங்கக்கூடியவள். அந்த பரதேவதையான வாராகியினுடையதான வைபவத்தை தான் கவிராஜ பண்டிதர் விசேஷமாக தன்னுடையதான வாராகி மாலையிலே சொல்லி இருக்கா. அதாவது இதிலே விளங்கக்கூடியதான ஒவ்வொரு செய்யுளுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியது, அமங்கலத்தை வேரோடு அழிக்கக்கூடியதாக, பக்த ஜனங்களுக்கெல்லாம் மகா சௌபாகியத்தை உண்டு பண்ணக்கூடியதான அற்புதமான ஒரு செய்யுளாக விளங்குறது. அதாவது நாம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஒவ்வொரு செய்யுளையுமே நாம சிந்தனை செய்யும் பொழுது இதெல்லாமே என்ன இப்படி கோரமா இருக்கு, எதிரி கூட்டங்களை வேரோடு அழிக்கக்கூடியவளாகவே அம்பாளை சொல்லி இருக்கே அப்படிங்கிறத நாம நினைக்கலாம். ஆனா எதிரிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு செய்யுளிலேயுமே சொல்லக்கூடியதான விஷயம்தான். ஒவ்வொரு தடவை சொல்லும் பொழுதும் இதை சேர்த்துத்தான் நாம சொல்றோம். எதிரிகள் அப்படிங்கிறது நமக்கு வெளியிலே விளங்கக்கூடிய எதிரிகள் மட்டும் அல்ல. நம்மள பிரம்மஸ்வரூபத்தை உணர விடாமல், பிரம்மஸ்வரூபத்தை உணர விடாமல் எதெல்லாம் பண்ணறதோ நம்ம உள்ளே விளங்கக்கூடியதான அத்தனை அஞ்ஞானமுமே நமக்கு எதிரிகள் தான். காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாத்சரியம் முதற்கொண்டதான துர்குணங்கள் எல்லாமே தான் எதிரிகள். அந்த துர்குணங்களை எல்லாம் வேரோடு அழிக்கக்கூடியவளாக, எல்லா விதமான கெட்ட குணங்களையும் அழிக்கக்கூடியவளாகத்தான் பராசக்தியானவள் பிரகாசிக்கிறா. அதனால தான் அவளுக்கு தண்டநாதா அப்படின்னு பேரு. அதாவது தண்டமானது வாராகி கையில எப்படி விசேஷமாக விளங்குறதோ அது போல பகவதியான சண்டிகா பரமேஸ்வரியினுடைய திருக்கரங்கள்லையும் தண்டமானது உண்டு. துர்கா பரமேஸ்வரிக்கு 18 கை இருக்கு பார்த்தேடா. அந்த 18 கைகளிலே அம்பாளுடைய தியானத்தை சொல்லும் பொழுது அக்ஷஸ்ரக் பரஷோ கதேஷு குலிஷம் பத்மம் தனு குண்டிகாம் தண்டம் அசிம்ச அப்படின்னு தண்டம் அப்படிங்கிற தண்டாயுதமானது சண்டிகா பரமேஸ்வரியின் கையிலேயுமே விளங்குறது. அதாவது ஜெகன்மாதாவானவள் பக்த ஜனங்கள் தவறான வழியிலே போகும் பொழுது தன் குழந்தைகளை
கண்டிச்சு திருத்த வேண்டியது தாயாருடையதான ஒரு கடமை இல்லையா? அந்த காரணத்தினாலே தான் சேனாநாயகியாக விளங்கக்கூடிய தண்டநாதாவும் மகாவாராகியும் தன் கையில தண்டத்தை வச்சுருக்கா. அது போலத்தான் பரபிரம்மஸ்வரூபிணியாக விளங்கக்கூடியதான சண்டிகா பரமேஸ்வரியும் கூட தன் கையிலே தண்டத்தை தாங்கினவளாக தண்டநாயிகா அப்படிங்கிற நாமத்திற்கு உரியவளாக அவளுமே பிரகாசிக்கிறா அப்படிங்கிறது விசேஷமான ஒரு கருத்தானது. அது போல அந்த பகவதியானவள் அப்படி நமக்குள்ளே விளங்கக்கூடியதான எல்லா விதமான அக்ஞானத்தையும் வேரோடு அழிக்கக்கூடியவளாக ஸ்வயம் தானே பிரகாசிக்கிறா. அக்ஞானத்தை வேரோடு அழிக்கக்கூடியவளாக ஞானஸ்வரூபிணியாக தண்டநாதா பரமேஸ்வரியானவள் பிரகாசிக்கிறா அப்படிங்கிறத நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. அடுத்த செய்யுள், அதாவது இது ஒன்னொன்னுத்திற்கும் ஒவ்வொரு பலனானது உண்டு. அதாவது உச்சாடனம், மாரணம், ஸ்தம்பனம், மோகனம் அப்படின்னு ஒவ்வொரு செய்யுளுக்கும் ஒவ்வொரு பலனை கொடுத்திருக்கா. அதெல்லாம் நாம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமானது கிடையாது. அம்பாள் கிட்ட ஆத்மார்த்தமான பக்தியோட நம்ம நெருங்கினா போரும். உபாசனை அப்படின்னா நிறைய பேர் நான் தெய்வீ உபாசனை பண்றேன், ஸ்ரீவித்யா உபாசனை பண்றேன், வாராகி உபாசனை பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. உபாசனை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது யந்திரத்தை கையில வச்சுண்டு அந்த யந்திரத்தை பீட்டத்துல வச்சோ அப்படி அந்த யந்திரத்திலே விளங்கக்கூடியதான ஆவரணங்களை எல்லாம் பூஜை பண்ணுறது, மந்திரங்களால் ஆராதிக்கிறது, மூல மந்திரத்தினால் ஆராதிக்கிறது, ஆவரண பூஜைகளை எல்லாம் பண்ணுறது, இதுதான் உபாசனையா? உபாசனைனா மந்திரமும் யந்திரமும் தான் உபாசனையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. உபாசனா அப்படின்னா நெருங்கி அமர்தல், உபஹா அப்படின்னா நெருக்கம், ஆசனம் அப்படின்னா அமர்தல், உபாசனைனா நெருங்கி அமர்தல். அதாவது எந்த தேவதையை நாம் ஆராதிக்கிறோமோ அந்த தேவதையோடு நெருங்கி அந்த தேவதையினுடையதான ஸ்வரூபத்தை உணர்ந்து அந்த தேவதாமயமாகவே ஆகிறது தான் உபாசனையினுடைய லட்சியம். அது போல இந்த உபாசனைனா ஏதோ வெறுமனே ஒரு பூஜை பண்றதோ இல்ல ஒரு ஜபம் பண்ணுறதோ ஒரு பாராயணம் பண்ணுறதோ 1 மணி நேரம் பண்ணுறது 2 மணி நேரம் பண்ணுறது பண்ணிட்டு முடிஞ்சுடுத்து அப்படிங்கிறது கிடையாது. சதா சர்வதா தேவதையின் சிந்தனை ஹிருதயத்தில் இருந்துட்டே இருக்கணும். வெளியில எந்த காரியத்தை பண்ணினாலும் உள்ளுக்குள்ள அந்த தேவதையின் சிந்தனை இருந்துன்னு இருக்கணும். நான் காமாட்சியை உபாசிக்கிறேன்னா காமாட்சியோட சிந்தனை என் ஹிருதயத்துல இருந்துட்டே இருக்கணும். நான் வாராகியை ஆராதிக்கிறேன்னா வாராகியின் சிந்தையின் ஹிருதயத்துல இருந்துட்டே இருக்கணும். நான் மகாவிஷ்ணுவை உபாசிக்கிறேன்னா நாராயணர் சிந்தனை ஹிருதயத்துல இருந்துட்டே இருக்கணும். அதுதான் உபாசனை அப்படின்னு பேரு. உபாசகனுடைய லட்சியமும் அதுதான். அந்த தேவதையினுடைய சிந்தனை ஹிருதயத்துல இருந்துட்டு இருந்தாலே நம்ம மனசில் எந்த விதமான ஒரு அக்ஞானமோ ஒரு கெட்ட எண்ணங்களோ நமக்கு தோன்றாது அப்படிங்கிறது தான் சத்தியம். ஏன்னா நம்ம சிந்திக்க நம்ம எந்த தெய்வத்தை சிந்தனை பண்றோமோ அந்த தெய்வமானது நம்ம ஹிருதயத்திலே அமர்றது. அப்படி ஹிருதயத்துல தெய்வமானது அமர்ந்த உடனேயே அதன் பிறகு நமக்கு அக்ஞானமானது எங்கிருந்து வரும், எப்படி வரும்? அந்த தெய்வமானது அமர்ந்துடுத்துன்னா நமக்கு அதன் பிறகு அந்த அக்ஞானத்தினுடையதான ஒரு விஷயமானது நமக்கு வராது. அதைத்தான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழிலேயும் கூட சொல்லும் பொழுது சொல்லுவர், அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பரு உளக்கோவிற்கு ஏற்றும் விளக்கே அப்படிங்கிறார். அதாவது அகந்தை அகம் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை வேரோடு அழிக்கணும். அதாவது வேரோடு அழிக்காம, அதாவது இத கிழங்க என்ன பண்ணுவான்னு கேட்டா வேரோட தான் தோண்டி எடுப்பா. அதனாலதான் வாராகிக்கு நாம என்ன நைவேத்தியம் பண்றோம்? கிழங்கத்தான் நைவேத்தியம் பண்றோம். ஏன் கிழங்க நைவேத்தியம் பண்றோம்? இந்த காட்டுப்பன்றியானது என்ன செய்யறதுன்னா பூமிக்கு அடியிலே விளங்கக்கூடிய கிழங்கை வேரோடு எடுத்துதான் சாப்பிடும் இல்லையா? அது போலத்தான் பகவதியான வாராகி அகங்கார ஸ்வரூபிணி லலிதா பரமேஸ்வரியினுடைய அகங்காரத்திலிருந்து தான் வாராகி உற்பத்தி ஆகி வந்தா அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா? அந்த அகங்கார வடிவாக விளங்கக்கூடிய வாராகி தேவியானவள் நம்முடைய இதயத்திலே விளங்கக்கூடிய அகங்காரத்தை, அந்த அகம் நான் அப்படிங்கிறதான எண்ணத்தை வேரோடு அழிக்கக்கூடியவளாக அம்பிகை இருக்கா அப்படிங்கிறது தான் அவளுடையதான வராக முகமானது சொல்றது. வராக முகத்தோடே விளங்கக்கூடியவளாக அவள் ஏன் இருக்கா? நம் அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக. நாம் அப்படின்னா நம்ம மாத்திரம் இல்லை,
திருமூர்த்திகள் உள்பட அத்தனை பேருடைய அகங்காரத்தையும் அழிக்கக்கூடியவளாக ஆத்மஸ்வரூபிணியாக பரபிரம்மமாகவேதான் சாட்சாத் வாராகி இருக்கா. அதத்தான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழிலேயும் கூட உளக்கோவிற்கு அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பருதம் உளக்கோவிற்கு ஏற்றும் விளக்கே அப்படின்னு அந்த பராசக்தியினுடையதான வைபவத்தை, வாராகியினுடைய வைபவத்தை நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கா. அப்படி அந்த பரதேவதையினுடைய வைபவத்தை தான் இந்த வீரை கவிராக பண்டிதரும் கூட தன்னுடையதான 6வது செய்யுளிலே சொல்லியிருக்கார். வெய்குலம் அன்ன தின் தோளால் வாராகி தன்மெய் அன்பரை நோய்குலம் என்ன இடும்பு செய்வார் தலை நொய்து அழித்து பேய்குலம் முன்ன பலிகொண்டு போட்டு பிணக்குடரை நாய்குலம் கவ்வக் கொடுப்பாள் வாராகி என் நாரணியே அப்படின்னு நாராயணியாக. ஏன்னா தேவி மகாத்மியத்திலே நாராயணி அப்படிங்கிற நாமத்தை தான் விசேஷமா சொல்லியிருக்கா சண்டிகா பரமேஸ்வரி. நாராயணருக்கு சக்தியாக விளங்கக்கூடியவள், நாராயணருக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவள், நாராயணருக்கு தாயாராக விளங்கக்கூடியவள். அதனால் அவளுக்கு நாரணி நாராயணி அப்படிங்கிறதான நாமமானது விளங்கிறது. ஆதிவராகருடைய சக்தியாக விளங்கி சமஸ்த விதமான அக்ஞானங்களையும் வேரோடு அழிக்கக்கூடியதான கருணாமூர்த்தியாக பகவதியான ஸ்ரீ மகாவாராகியானவள் பிரகாசிக்கிறா. அப்படிங்கிறதான் நாரணியே வாராகி என் நாரணியே, வாராகியே நாராயண சக்தியாக விளங்கக்கூடிய நாராயணியே நடுங்காவகை. அப்படி அந்த பகவதியானவள் நாராயணியாக வெய்குலம் அண்ண, வெய்குலம் அப்படின்னாக்க மூங்கில் போன்றதான அப்படின்னு அர்த்தம். வெய் அப்படின்னா மூங்கில், அதாவது மூங்கிலை போன்ற வெய்குலம் அண்ண தின் தோளாள் அப்படின்னா. அதாவது தேவி மகாத்மியத்திலே இந்த மகிஷாசுரன் கிட்ட தேவி சொல்லுவா அவனுடைய சேனாபதிகள் கிட்ட, அட மூடா, நான் பார்ப்பதற்கு பெண் போல உருவத்தை உடையவள் எனும் காரணத்தினாலே பெண் என்று மதிமயங்குகிறாயே, நான் பார்ப்பதற்கு பெண் போல் இருந்தாலும் புருஷ குணத்தை கொண்டவள், இதை ஞாபகத்திலே கொள்ளபடியும்பா அம்பாள். அது மாதிரி வேய்குலம் மன்ன தின் தோளாள், தின் தோள் அப்படின்னு சொன்னாக்க அப்படி வலிமை மிகுந்த தோள்களை கொண்டவள் வாராகி. பித்ருரூபாங்கிறதே சாஸ்திர வச்சனம். தந்திர சாஸ்திரத்திலே வாராகிய புருஷ வடிவத்தை உடையவளாகவே தான் சொல்லியிருக்கா. அதாவது தேவியினுடைய பரிவாரங்களிலே குருகுல்லாங்கிற சக்தியானவள் குருகுல்லா பலிதேவதா மாதா, அவள் மாதாவாக, வாராகி பித்ருரூபா அவள் பிதாவாக புருஷ வடிவத்தை கொண்டவளாகத்தான் சொல்லியிருக்கா. அதனாலயோ என்னமோ தின் தோளாள், பெண்களுடைய தோளை பொதுவாக மென்மையான தோளா வர்ணிக்கிறது தான் சாஸ்திரத்திலே இருக்கு. நீங்க லலிதா திரிபுர சுந்தரிய வர்ணிக்கும் பொழுது நீங்க பார்த்தேன் அப்படின்னாக்க, லலிதா தேவியை வர்ணிக்கும் பொழுது நீங்க பார்த்தேன் அப்படின்னா தேவியை மெல்லிய தோள்களை உடையவளாகத்தான் வர்ணிப்பா. ஆனா பகவதியாக விளங்கக்கூடிய வாராகியை வர்ணிக்கும் பொழுது வேய்குலம் மன்ன தின் தோளாள், மூங்கிலை போன்ற அப்படி வலிமை மிகுந்த தோள்களை கொண்டவள். ஏன்னா சேனாபதியாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே வலிமை மிகுந்த தோள்களை கொண்டவள் வாராகி தன் மெய் அன்பரை நோய்குலம் என்ன இடும்பு செய்வார். அதாவது வாராகியினுடைய வழிபடக்கூடிய பக்தர்களை, வாராகியின் பக்தர்களை, அன்பரை அப்படின்னா தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அம்பிகைக்கே அர்ப்பணித்த அன்பர் அப்படின்னு அர்த்தம். பக்தியானது அந்த தெய்வம்தான் எல்லாம், அதற்கு மேல வேறொன்று கிடையாது அப்படின்னு சர்வத்தையுமே அந்த தெய்வத்திற்கு சமர்ப்பணம் பண்ணுறது தான் பக்தி. அந்த பக்தியினுடைய அந்த நிலைகளை புவனேஸ்வரி தேவி பாகவதத்திலே சொல்றா. தன் பிதாவா விளங்கக்கூடிய ஹிமவானுக்கு தகப்பனாருக்கு உபதேசம் பண்ற அம்பாள். பக்தின்னா என்ன, சதுர்விதமான பக்திகள் என்ன, என் மேல எப்படி பக்தி செய்ய வேண்டியது அவசியம், உலகிலே முக்தி கொடுக்கக்கூடியவள் நான் ஒருத்தியே, என்னை தவிர முக்தி அளிப்பதற்கு இவ்வுலகிலே வேறு தெய்வம் கிடையாது அப்படிங்கிறத ஜெகன்மாதாவாக விளங்கக்கூடிய புவனேஸ்வரி தேவி பாகவதத்துல உபதேசம் பண்றா. அது போல அப்படி சர்வத்தையுமே தேவியின் பாதத்திற்கு சமர்ப்பிச்ச அந்த பக்தனை நோய்குலம் என்ன இடும்பு செய்வார், அவனை போய் பரிகசிக்க கூடியவர்கள். அதாவது தேவியினுடைய பக்தர்கள் பெருங்கோடீஸ்வரர்களாக இருக்க வேண்டியதான் அவசியமானது கிடையாது. ஊழ்வினையின் காரணமா அவர்கள் இன்னல் படலாம். அதாவது அம்பாளை வழிபடுறவாளுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரலாமா அப்படின்னு கேட்டாக்க, அம்பாளை வழிபடக்கூடியவர்களுக்கு இன்னொரு பிறவி கிடையாது இல்லையா. அம்பாள் பாதத்துக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னாலே
இன்னொரு பிறவியானது கிடையாது. அப்போ இதுவரைக்கும் நாம என்ன கர்மாவை சேர்த்து வச்சிருக்கோமோ அந்த கர்மாவை அனுபவிச்சாதானே நமக்கு மோட்சமானது கிடைக்கும். அந்த கர்மாவை இந்த பிறவியிலேயே அனுபவிக்கும்படியாக செய்து கருமத்தடைகளை அறுத்து நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கா. அதாவது 100% நாம ஒரு கர்மாவை அனுபவிக்கணும்னா அத 10% குறைச்சு நமக்கு அனுகிரகம் செய்துடுறா இல்லையா. நம்ம வாஸ்தவமா நம்ம செய்த கர்மாக்கு நம்ம பெரிய கஷ்டங்களை அனுபவிக்கணும். ஆனா அந்த அம்பிகை என்ன செய்யறான்னு கேட்டாக்க, கர்மாவை அனுபவிக்கிறதா கணக்கு காட்டுறதுக்காக வேண்டி பெரிய பெரிய கர்மாக்களை சிறிதாக செய்து நாம அனுபவிக்கும்படியா செய்துடுறா. அது போல தேவியின் பக்தர்களுக்கு இடர்கள் வரும். ஏன்னா அவர்கள் கர்மாவின் காரணமாக அந்த இடர்களை களைவா அம்பாள். காலம் எப்பொழுது கனியுமோ அப்பொழுது தன் பக்தனுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவா. ஆனா தேவியின் பக்தன் கஷ்டப்படுறத கண்டு ஒருத்தன் பரிகாசம் பண்ணினா அப்படின்னா, வாராகியின் பக்தன் ஐயோ அவன் கஷ்டப்படுறான் பாருன்னு சொல்லிட்டு அவனை பரிகாசம் பண்ணினாக்க அம்பிகை பொறுத்து கொள்ள மாட்டாள். தன் பக்தனை ஒருத்தன் பரிகாசம் பண்ணறத, தன் பக்தனை ஒருத்தன் கஷ்டப்படுத்துறதை தேவி ஒரு காலும் பொறுத்து கொள்ள மாட்டாள். அம்பாள் என்ன பண்ணுவா, நோய்குலம் என்ன இடும்பு செய்வார். தேவியனுடைய பக்தனை பரிகசிக்க கூடியவர் தலை நோய்து அழித்து அவன் தலையை தன் கையிலே விளங்கக்கூடிய வாளாலே வெட்டிடுவா அப்படின்னு. தன் கையிலே விளங்கக்கூடிய வாளினாலே பகவதியான வாராகியானவள் தன் பக்தனை இழிவுபடுத்த கூடியவனை வெட்டி நோய்குலம் என்ன இடும்பு செய்வார் தலை நொய்து அழித்து பேய்குலம் முன்ன பலிகொண்டு போட்டு பிணக்குடரை அப்படி அந்த தலையை வெட்டி அவனுடைய உடலை பேய்கள் உண்ணும்படியாக கொடுத்து விடுவாள். அவளுக்கு பரிவாரங்களாக விளங்கக்கூடிய பூதகணங்களும் பேய் கணங்களும் தன் பக்தனை இழிவு செய்யக்கூடியவனை வெட்டி அவனுடைய உடலை பேய்குலங்கள் உண்ணும்படியாக கொடுத்து என்ன பண்ணுவான்னு கேட்டா, பேய்குலம் உண்ணும்படியாக கொடுத்து உண்ண பலி கொண்டு போட்டு பிணக்குடரை நாய்க்குலம் கவ்வ கொடுப்பாள் அப்படிங்கிறார். மீதி இருக்கக்கூடிய பேய்கள் உண்டு முடித்ததான அந்த உடலின் மிச்சத்தை நாய்க்குலம் நாய்கள் உண்ண கொடுப்பாள். வாராகி என் நாரணியே, வாராகி நாராயணியாக விளங்கக்கூடிய வாராகியானவள் தன் பக்தர்களை அவ்வண்ணமே ரட்சிக்க கூடியவள். பக்தர்களுடைய நிந்தையை ஒரு காலம் பொறுத்து கொள்ளாதவள் அப்படின்னு தேவியின் வைபவத்தை சொல்லியிருக்கா. அந்த காரணத்தினாலே தேவியின் பக்தர்களை, வாராகின்னே கிடையாது, அது எந்த அம்பாளா இருந்தாலுமே சரி, தேவியினுடைய பக்தர்களை ஒரு காலத்திலும் அவர்கள் மனசு கஷ்டப்படும்படியாக துன்புறும்படியாக நடந்து கொள்ள கூடாது. அப்படி நடந்தால் அம்பிகை அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாள். அவர்களுக்கு என்ன தண்டனையை கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனையை கொடுத்தே தீருவாள் அப்படிங்கிறதுலே இந்த செய்யுளிலே அதுதான் விசேஷமா நமக்கு சொல்லி இருக்கா. அதாவது எந்த ஒரு செய்யுளையுமே நாம லௌகீகமாகவும் அர்த்தம் பண்ணிக்கலாம், ஆத்மீகமாகவும் அர்த்தம் பண்ணிக்கலாம். அது போல நம்முடையதான அகங்காரத்தை வேரோடு அழிக்க கூடியவளாக ஆதிவாராகியான அம்பிகை விளங்கரா அப்படிங்கிறதும் இதனுடையதான தாத்பரியமா விளங்குறது. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். ஏன்னா பாரதியாரே அதைத்தான் சொல்லியிருக்கார், அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு. அவளை சரணாகதி பண்ணின பக்தர்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியவளாக பகவதி விளங்கரா. அந்த தேவியின் பாதார விந்தத்தையே நாமளும் சரணாகதி பண்ணுவோம். தொடர்ந்து பகவதியும் தனக்கு மேல வேற வஸ்து இல்லாதவளும் சச்சிதானந்த மூர்த்தியாக விளங்கக்கூடிய வாராகியின் வைபவத்தை நாம சிந்தனை செய்யலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.